ஓ மை காட். யாரா இருக்கும்? அப்பா வேர்க்குதுப்பா. இதுக்கு அப்பா எனக்கு பிடிச்ச எல்லாமே ஒரு கேக்ல இருக்குது. வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து நாமளே வெளிநாட்டுல இருக்கோம். இது வேற யாரு? இதெல்லாம் சிகாசுக்கு தானே, ஷோர் தானே. அப்படியா? ஓகே, நமக்கு ப்ரொபோசல் பண்ற லெவலுக்கு எல்லாம் ஃபேன்ஸா? வாய்ப்பு இல்ல, அவ்வளோ வாய்ப்பு இல்ல. சரி, ப்ரொபோஸ் பண்றது இந்த சைஸ் பாக்ஸ்ல வருதுன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. அராய் விஷுவல்ஸ் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். யாரும் இப்போ அவ்வளோ யோசிச்செல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு கேமரா ஆசை, இந்த ஆசை எல்லாம் யார்ட்டையும் பேசாம விட்டது இல்லை. அம்மாவோட சைட் ஃபேமிலி, அப்பாவோட சைட் ஃபேமிலி இப்போ மெஜாரிட்டி இங்கே இருக்கணும். வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து நாமளே வெளிநாட்டுல இருக்கோம். இது வேற யாரு? இதெல்லாம் சிகாசுக்கு தானே, ஷோர் தானே. அப்படியா? ஓகே, நமக்கு ப்ரொபோசல் பண்ற லெவலுக்கு எல்லாம் ஃபேன்ஸா? வாய்ப்பு இல்ல, அவ்வளோ வாய்ப்பு இல்ல. சரி, ப்ரொபோஸ் பண்றது இந்த சைஸ் பாக்ஸ்ல வருதுன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. அராய் விஷுவல்ஸ் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்னைக்கு சிகாஸ் உமண்ட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா வந்திருக்கலாம். மிக்கி வந்திருக்குது. சரி, உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? அவ்வளோ நல்ல மனுஷங்க யாரும் தெரியல. நம்ம லாங் டைம் ஃபேன், ஹார்ட் கோர் ஃபேனா இருக்கு ஒன்று நினைக்கிறேன். யாரு யாரா இருக்கும்? சிலவள உங்களோட ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். சிலவள இந்த கிஃப்ட் வெளிநாட்டுல இருந்து கூட வந்திருக்கலாம். வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து நாமளே வெளிநாட்டுல இருக்கோம். இது தெரியாது. ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். சரி, ஃப்ரெண்டா இருந்தா யாரா இருக்கு? பாதி முகங்கள் இங்க இருக்கு. ஒருத்தன் மட்டும் இன்னைக்கு வரமாட்டேன்னுட்டான். யாரு? ரீசெண்டா வேலை கிடைச்சிட்டு வந்துட்டு வரமாட்டேன்னுட்டான். அவர்கிட்ட பேர் கெவின் 2 பேர். கெவின். சரி, அதை விட வேற யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம்? வேற யாரு? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்துருக்கல கிஃப்ட் பார்ப்போமா? சரி. மிக்கிட்ட இருந்து ஸ்பெஷலா உங்களுக்காக சாக்லேட் பொக்கே ஒன்று வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. உங்களை இதயபூர்வமா நேசிக்கிறேன்னு சொல்லி கார்ட் ஷேப்லான் பொக்கே வந்திருக்குது. அப்ப யாரா இருக்கு இந்த பர்த்டேல கிட்டத்தட்ட ஒப்பனா சொல்ல போனா உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி தான் இந்த கிஃப்ட் வந்திருக்குது. யார் இந்த ப்ரொபோஸ் பண்ண கேர்ளா இருக்கும்? யார்? சிலவள நீங்க யாரையும் லவ் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு தெரியாமலே யாரும் லவ் பண்ணி அனுப்பி இருக்கலாமா? நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களை நிறைய நாளா உங்களை ஃபாலோ பண்றாங்களா, உங்களை பிடிக்குமா? சோ இந்த பர்த்டே விசஸ்ல உங்களுக்கு விசஸ் தெரிவிக்கிறதோட உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு தான் எதிர்பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு ப்ரொபோஸ் வந்தா ஏற்றுக்கொள்வீங்களா? ஃபேமிலி எல்லாம் இருக்கிறாங்க, யோசிச்சு சொல்லுங்க. இதெல்லாம் சிகாசுக்கு தானே, ஷோர் தானே. இதெல்லாம் சிகாசுக்கு கொஞ்சம் டவுட்டாவும் இருக்கு. சிகாசுக்கு தான், அதே சிகாசுக்கு தான் வந்திருக்குது. மிக்கி கூட சொல்லுது உங்களுக்கு தான் சொல்லி. அப்படியா? ஓகே, நமக்கு ப்ரொபோசல் பண்ற லெவலுக்கு எல்லாம் ஃபேன்ஸா? அப்படி ப்ரொபோஸ் பண்ணா ஏற்றுக்கொள்வீங்களா? இல்லாட்ட சில எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் வாய்ப்பு இல்ல, அவ்வளவு வாய்ப்பு இல்ல. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா 2வது கிஃப்டும் வந்திருக்கு. அதையும் மிக்கிட்ட இருந்தே வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, நன்றி. சரி, இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? என்ன வெயிட்ட பாக்க பேரமா இருக்கிற மாதிரி இருக்கா? மேபி ஒரு வாட்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். வாட்ச் இருக்கலாம். சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். ப்ரொபோஸ் பண்றது இந்த சைஸ் பாக்ஸ்ல வருதுன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப ஏதோ ஒன்று இருக்குது. சில லவரா இருக்கலாம், இல்லாட்டா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகே, லுக்ஸ். ஓ, வாட்ச். சரி, வாட்ச் தான் வந்திருக்கு. அப்ப எங்கண்ட டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எந்த டவுட்? என்ன சொன்னா கிஃப்ட சரியா சொல்லிட்டீங்க. சோ இந்த கிஃப்ட் அனுப்பினாக்களே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. கிஃப்ட் டைம் அனுப்பிட்டு அவங்களே சொல்லிருக்காங்க போல இந்த கிஃப்ட் வருது, பேரை மட்டும் சொல்லிடாம கிஃப்ட மட்டும் வாங்கி சொல்லி அப்படியே சொன்னாங்களா? அப்படி எல்லாம் இல்ல, சர்ப்ரைஸ் தான். இதுதான் ஃபுல் சர்ப்ரைஸ். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. சரி, அப்ப யாரா இருக்கலாம்? இப்ப நீங்க யாரையுமே சொல்லாம பேசாம மௌனம் காக்குறீங்களே. தெரியும், உண்மையா தெரியும். யாருக்கு இவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் நான் யோசிக்கிறேன். இந்த பர்த்டேயோட நிறைய உண்மை வெளியில வரணும்னு சொல்லிதான் ஸ்பெஷலாவே இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்களே. அவங்க பாவம் இப்ப. ஓ, தெரியுது. பாப்போம், பாக்குறதுக்கு நான் ரெடி. ஓகே, பாப்போம், யாருன்னு பாப்போம். சரி, அப்படி யார் அனுப்பியான்னு சொல்லி பார்த்தா அவங்கள வெட்டிங் பண்றதுக்கு ரெடியா? இதெல்லாம் பெரிய கேள்வி. லைஃப் டிசிஷன் எடுக்க சொல்றீங்க. சரி, உங்களுக்காக உங்க தொழிலோட சம்பந்தப்பட்ட மாதிரி தான் ஸ்பெஷலா ஒரு கேக் வந்திருக்கு. நீங்க என்ன தொழில் செய்றீங்க? வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, சினிமா சம்பந்தமா. ஓகே. வராகி சினிமான்னு சொல்றது யா என்ன மீனிங்?
வராய் விஷுவல்ஸ் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே பிறகு சினிமான்றது என்ன பேஷன். ஓகே. ஸோ அந்த 2 வார்த்தையும் ஒன்றா போட்டு வச்சிருக்கேன். அப்ப சில வேளை அந்த 2 வார்த்தையை மென்ஷன் பண்ணி கேக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் கேக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பார்க்கலாம். ஓகே. சரி, உங்களுக்கு வராகி சினிமான்னு சொல்லி ஸ்பெஷலா போட்டோ மேனை மென்ஷன் பண்ணி ஸ்பெஷலா கேக் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. வடிவா பாருங்க, கேக் எல்லாம் பிடிச்சிருக்கா? சப்பா எனக்கு பிடிச்ச எல்லாமே ஒரு கேக்ல இருக்குது. உங்களோட லைஃப் ஸ்டைல்ல நீங்க எப்படி வரணும், என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவ்வளோத்தையுமே இந்த கேக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒட்டு மொத்தமா உங்களை மகிழ்விக்கணும்னு தான் இந்த சர்ப்ரைஸும் இந்த கிஃப்டும் வந்திருக்குதானே? எஸ். அப்ப ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? யாரும் அவ்வளவு யோசிச்செல்லாம் பண்ணிருப்பாங்க. சரி, இந்த கிஃப்ட் வந்து இந்த இடத்துல நிக்கிறாங்க வந்து சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? இந்த இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க, உங்களோட ஃபேமிலி நிக்கிறாங்க. இப்ப எனக்கு கேமரா ஆசை, இந்த ஆசை எல்லாம் யார்ட்டையும் பேசாம விட்டது இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் டே சொல்லி இருக்கிறீங்க. டேஞ்சர். ரொம்ப டேஞ்சர். இல்ல சீரியஸா எனக்கு இது யாரா இருக்கும் ஏன்டா எல்லார்ட்டையும் சொல்லி இருப்பேன். இத பத்தி தான் நான் கதைக்கிறது. சரி, உங்களோட ரிலேஷன்ஸ் யாரும் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? எதிர்கால ரிலேஷன்ஸ கேட்கல, இப்ப இருக்கிற ரிலேஷன்ஸ். பிரசன்ட் ரிலேஷன் தெரியா. மேபி ஸ்ரீலங்காவில இருந்து ஃபேமிலி யாராச்சும். சரி, ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? எல்லாம் அங்க இருந்து வந்திருக்கு, இங்க இருந்து வந்திருக்கு, சமாளிக்க கூடாது. அம்மாவோட சைட் ஃபேமிலி, அப்பாவோட சைட் ஃபேமிலி இப்ப மெஜாரிட்டி இங்க இருக்கணும். ஓகே. இல்ல இங்க இருக்கிற குடும்பம் கூட அனுப்பியிருக்கலாம். இன்னைக்கு வர முடியாத ஆட்களா இருக்கலாம். சரி, அப்படி வர முடியாத ஆட்கள் பொதுவா சொல்லாம யார் வேற இல்ல. இந்த அத்தை எல்லாம் வர்றது வர. ஓகே, அவங்க பேர் கௌரி என்ற பேர். ஓகே, அதை விட வேற யாரா இருக்கலாம்? வேற யாரா இருக்கலாம்? இவ்வளவு எல்லாம் சரி, இந்த கிஃப்ட் அனுப்பினால் வந்து உங்கள ரொம்பவே பாசம் வச்சுக்காங்க, கூடிய அளவுக்கு உங்களோடயே இருக்கிறாங்க, உங்களுடைய காலம் ஃபுல்லா அன்பு பாசமா இருக்கணும்னு சொல்லி உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு யாரா இருக்கும் அப்படின்னு சொன்ன? இறந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலேயும் எதிர்காலத்திலேயும் உங்களோட தொடர்ந்தே பயணிக்கிற ஒரு ஆள். இதுக்கு மிஞ்சி எங்களால புள்ள தர முடியாது ஐயா. ஓ மை காட். யாரா இருக்கும்? பாப்பா வேறுக்குதுப்பா. இதுக்கு இந்த ஆப்ஷனே பி எல்லாம் இல்லையா எனக்கு? இதுக்கு மேல வருது. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய அம்மாட்ட இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. எதிர்பார்த்தீங்களா? அம்மா இவ்வளவு மெனக்கட்டு இவ்வளவு செஞ்சவா, இது அதுக்கு மேலேயும் சர்ப்ரைஸ் வருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கேக் கொண்டு வெட்டிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு தெரியாம இருக்கணும்னு ஸ்பெஷலா வந்திருக்குது. சோ அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேல வேற என்ன சொல்றது? தேங்க்யூ அம்மா. கூப்பிடலாமே. நன்றி அம்மா எல்லாத்துக்குமே. இந்த கேக்குக்கு நன்றி எல்லாத்துக்கும். இதால தேங்க்யூ 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 ஸோ மச். சர்ப்ரைஸ் கொடுக்குறல அம்மா மிஞ்சுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏற்கனவே நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கா வாழ்க்கையில. சரி, இந்த பிறந்தநாள் வளமையா பிறந்தநாள் மாதிரி கடந்து செல்லாம ஸ்பெஷலா வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி விரும்பி இருக்கிறாங்க. அம்மா கூட நிக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. இதே சந்தோஷத்தோட நீங்க காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். இன்றைய பிறந்த நாள்ல உங்களுக்கு உங்களுடைய அம்மா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி நன்றி. சரியம்மா, இன்றைக்கு உங்க மகனுக்கு எதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? வளமையான பர்த்டே இல்லாம இந்த முறை வித்தியாசமா எதிர்பார்த்திருக்கீங்க, எதுக்காக? 25வது பர்த்டே. ஓகே. இந்த வருஷம் நினைச்சது. சரி, அதை விட அவற்ற தொழில் விஷயத்தை சம்பந்தப்பட்டு கேக் ஸ்பெஷலா கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி நாங்களும் கொண்டு வந்திருக்கோம். இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்க வாழ்த்துக்கள். இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்க இந்த இடத்துல இல்லைன்னு சொன்ன நண்பர் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். பாப்பமா அவரு ஓபன் தம்பிக்கு தெரியும். Hello guys. Happy birthday. Thank you.